தசகம் 61. அந்தணனின் மனைவிக்கு அருள் புரிதல். பிறகு உன் சிறந்த பக்தர்களான அந்தணர்களின் மனைவிமார்களுக்கு அருள் புரிவதென்று மனதில் எண்ணம் கொண்ட நீ இடைச்சிறுவர்களோடும் பசுக்களின் கூட்டங்களோடும் பிருந்தாவனத்திற்கு வெகு தொலைவில் இருந்த காட்டிற்கு சென்றாய். இடைச்சிறுவர்கள் புகலிடம் ஒன்றும் இல்லாத காட்டின் நடுவில் பசியாலும் தாகத்தாலும் வருந்தினார்கள். அப்பொழுது நீ அவர்களை அருகே வேள்வியில் ஈடுபட்டிருந்த அந்தணர்களிடத்தில் உணவினை யாசிக்க அனுப்பினார். அவ்வாறு அனுப்பப்பட்ட அந்த சிறுவர்கள் உன் திருப்பெயரை சொல்லி உணவினை வேண்டினார்கள். வேதத்தில் ஈடுபட்ட அந்த அந்தணர்கள் நன்றாக காது கேட்டாலும் காது கேளாதவர்களாக நடித்தார்கள். பதில் ஒன்றும் கூறவில்லை. அந்தணர்கள் தம்மை பொருட்படுத்தாமையினால் அந்த சிறுவர்கள் மனம் வருந்தி திரும்பி வந்தார்கள். யாகத்தின் இடையில் வேறு விஷயங்களில் கவனம் செலுத்தாமல் விதிப்படி யாகம் மட்டும் செய்யும் அவர்களுக்கு இது பொருத்தம்தான். நீண்ட காலமாக உன்னிடத்தில் பக்தி இல்லாதவர்களிடம் அதாவது அன்னத்தை எதிர்பார்ப்பது பொருத்தமில்லைதான். இப்பொழுது வேதியர்களின் மனைவிமார்களிடம் சென்று நான் அனுப்பியதாக கூறுங்கள். கருணையுள்ளம் கொண்ட அவர்கள் நிச்சயம் உணவளிப்பார்கள் என்று இடைச்சிறுவர்களிடம் புன்சிரிப்புடன் கூறினார். உடனே அவர்களும் அந்த மாதர்களிடம் சென்று உணவினை யாசித்தார்கள். நெடுங்காலமாக உன்னை காண ஆவல் கொண்டிருந்த வேதியர்களின் மனைவிமார்கள் உன் பெயரை கேட்ட மாத்திரத்திலேயே பரபரப்பை அடைந்தார்கள். கணவன்மார்கள் தடுத்தும் கேளாமல் 4 வகையான காத்தியம், சௌக்ஷ்யம், லேஹ்யம், பேயம், சுவைமிக்க உணவை தாமே எடுத்துக்கொண்டு நீ இருக்கும் இடத்தை அடைந்தார்கள். உச்சியில் மயில் பீலி ஆசை, 2 கன்னங்களிலும் குண்டலங்கள் ஒளியை வீச, கடைக்கண்களில் கருணை கசிய, தோழனின் தோளில் கை வைத்து அழகு பதுமையாய் நின்று கொண்டிருக்கும் உன்னை அவர்கள் கண்டு மகிழ்ந்தனர். உன்னிடம் வர முயன்ற ஓர் அந்தணனின் மனைவி தன் கணவனால் கையை பிடித்து தடுக்கப்பட்டாள். உன்னை காண முடியாத வருத்தத்தில் உன்னை ஆழ்ந்து தியானித்த கணமே அவர் மோட்சத்தை அடைந்து விட்டாள். உண்மையில் அவள் பாக்கியசாலி. நீ உணவுப் பொருள்களை பெற்றுக்கொண்டு அந்த அந்தணர்களின் மனைவியர்களுக்கு அருள் புரிந்தாய். அவர்களோ உன் திரு உருவத்தை தொட்டு தவிழும் ஆசையில் வீடு வாசல்களை துறந்து வந்தார்கள். ஆனால் யாகத்தை பூர்த்தி செய்வதன் பொருட்டு அவர்களை உடனேயே திருப்பி அனுப்பினார். மேலும் அவர்களை அவர்களின் கணவன்மார்கள் கோபிக்காமல் இருக்கவும் அருள் புரிந்தார். அந்த அந்தணர்கள் தங்கள் மனைவியர்கள் உன் மீது கொண்டிருந்த பக்தியை கண்டார்கள். பிறகு நன்றாக ஆராய்ந்து உண்மையை தெரிந்து கொண்டு அவர்களும் உன்னை நன்கு துதித்தார்கள். அத்தகைய சிறப்பு வாய்ந்த நீயே என் நோய்களை தடுத்தருள வேண்டும். ஹரே ராமா ஹரே ராமா ராம ராமா ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே.